அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 23/5/2025 மே மாதம் 23ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் வைகாசி 9ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். குறள் 487. பொல்லென ஆங்கே புறம்வேறார் காலம் பார்த்து உள்வேற்பார் ஒல்லியவர். தெளிவுரை: அறிவுடையவர் எதிரிகள் தீங்கு செய்தவுடன் அப்பொழுதே உடனே புறத்தில் கோபப்பட மாட்டார். வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் கோபம் கொள்வர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் புதன் விளிம்பில் இருக்கின்றது, ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு விளிம்பில், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது விளிம்பாக, ராகு கும்பத்தில் விளிம்பில், சனி சுக்கிரன் சந்திரன் மூன்றும் மீனத்தில். கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று வியாபார நுணுக்கங்கள் பற்றி நண்பரிடம் கலந்து பேசியதில் கிடைத்த விஷயத்தை கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தி அதிக வருமானம் ஈட்ட எண்ணம் தோன்றும். இன்று அக்கம் பக்கம், மாமா மச்சான், குடும்பத்தில் சில நாட்களாக இருந்த இணக்கமில்லாத சூழல் விலகி சுமூகமாகும். இன்று மகிழ்ச்சிதான். மகள் மற்றும் சகோதரியின் வாழ்க்கை, காதல் மற்றும் குடும்பம் சிக்கல் நிறைந்ததாக இருக்கும். நிலம் தொடர்பான விவகாரங்கள் ஏற்படும். பலவிதமான வாழ்க்கை சிக்கலை எதிர்கொள்ளும்படியான கோச்சார நிலவரம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விட வேண்டும் என்று தோன்றத்தானே செய்யும். புதியதாக பங்கு சந்தை முதலீடு செய்ய பிளான் பண்ணுவீர்கள் என்று. ஆனாலும் ஷேர் மார்க்கெட்டில் பண பரிவர்த்தனை விஷயத்தில் மிக கவனம் தேவை. அதில் பதற்றம் கூடாது. பண இழப்பு ஏற்பட இன்று வாய்ப்பு இருக்கிறது. உங்களோடு பழகிய நண்பர்தான், ஆனாலும் கோச்சாரம் விட்டு வைக்குமா என்ன? நிச்சயம் நண்பர் மூலம் ஏமாற்றம் ஏற்படத்தான் செய்யும். என்று கொடுத்த வேலையை நேர்த்தியாக செய்ததை மேலாளர் பாராட்ட, கூட வேலை பார்க்கும் சிலருக்கு அது பிடிக்காமல் போக உங்களை பற்றி தவறாக அவதூறு பேசுவார்கள். சூழல் அப்படித்தான் இருக்கும். வாடகை வீடு வசதி போதவில்லைதான். மருமகள் வேறு வந்துவிட்டதால் இடம் போதவில்லை. ஆகையால் நல்ல வசதியான விஸ்தாரமாக வீடு கிடைத்து குடிமாற்றி போவீர்கள். என்று பெண்கள் சிலருக்கு இன்று குடும்ப வழக்கு தேடி வரும். இன்று பள்ளிக்கூடம், நூலகம், பார்க், எலக்ட்ரிக் கடை, வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை, கொரியர், நூலகம், பத்திரிகை அலுவலகம், ஜோதிடர் அலுவலகம், பூங்கா, கடைவீதி இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள், இடது காது பிரச்சனை, தோல் நோய்கள், இஎன்டி பிரச்சனை, மறதி, தோள்பட்டை தொடர்பான வேதனை, தொண்டை பிரச்சனை, நரம்பு வலி மற்றும் அது தொடர்பான நோய்கள், சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல் இப்படியாக ஏற்படும். கவனம் இருக்கட்டும். இன்று ராம்பிரசாத், ரவிச்சந்திரன், கார்த்திகா, பழனிசாமி, சுதாகரன், பாரதி ராஜா, தமிழரசி, சசிரேகா, முத்தரசன், முத்துசாமி, அருணாச்சலம் மனோகரன், அரவிந்த், சன்மதி, பானுச்சந்திரன், உஷாராணி, சிவகாமி, சிவசக்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி, முருங்கை, சேனைக்கிழங்கு, துவரை, பச்சை பயிறு, கீரை, வாழைக்காய், பீன்ஸ், கேரட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.